வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட். நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார், லேட்டர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ். இப்போ உடற்பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தில் நாம் ஒரு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். சில வீடியோவில் 5 வகையான உடற்பயிற்சிகளை முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு உடற்பயிற்சி, அது 6வது உடற்பயிற்சி அப்படிங்கிற விஷயம். ஏற்கனவே சொன்னீங்களே சார், தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தான் இது எல்லா பாகங்களுக்கும் பயனளிக்குது அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உண்மைதாங்க. ஏன்னு சொன்னால் அந்த 6வது உடற்பயிற்சி அப்படிங்கிறதுக்கு காலுக்கும் அந்த காலில் இருக்கக்கூடிய விரல் நகங்களுக்கும் உரிய பயிற்சி. பொதுவாக விரல் நகங்களை நம்ம அழுத்தம் கொடுக்க முடியாது இல்லைங்களா? அந்த பின்னிடக்கூடிய அந்த குதிக்கால், நடுப்பாதம் இதில் தான் நம்ம அழுத்தம் கொடுப்போம். ஆனால் விரல் அவ்வளோ அழுத்தம் இருக்குமான்னு சொன்னால் இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், அந்த விரல் நகங்களுக்கும் பாதங்களுக்கும் உரிய பயிற்சி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை வீடியோவில் நீங்கள் பிறகு பார்ப்பீங்க. Attention! BP exercise number 6. Position ready. Exercise begin. Halt. Rest. Now demonstration with explanation. Command is for me. Attention na attention வந்துட்டேன். BP exercise number 6. Position ready. அப்படின்னு சொன்னால் பொசிஷன் வந்துடணும். இந்த காலில் எதுவுமே இருக்கக்கூடாது, செப்பல் ஷூ எதுவுமே இருக்கக்கூடாது. எக்ஸசைஸ் பிகின் சொல்லும்போது என்ன செய்யணும், உங்களுடைய நுனி காலில் மட்டும் தான் செய்யணும். அந்த குதிக்கால் என்ன செய்யணும், நல்லா தூக்கிக்கணும். பிகின் சொல்லி ஆரம்பிக்கும் போது, எக்ஸசைஸ் பிகின் சொல்லும்போது காலை நல்லா தூக்கணும். நுனி காலால் மட்டும், விரல் நகங்களால் மட்டும் என்ன செய்யணும், அது மட்டும் தான் இருக்கணும். கீழே ஸ்லோவாக உட்காரணும். இடுப்பில் நல்லா கையை இது மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு மெதுவாக உட்காரணும். உட்காரும்போது மூச்சு நல்லா வெளியே விட்டுட்டே வாங்க. எப்போ உங்களால் இன்ஹேல் பண்ண முடியுமோ மேலே வரும்போது இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப கீழே காலை விட்டுடலாம். திரும்ப ஆரம்பிக்கும் போது ரைஸ் யுவர் ஹீல், காலை நல்லா தூக்கணும். மூச்சு என்ன செய்யணும், வெளியே விட்டுட்டே வரணும். நிமிந்து தான் இருக்கணும். இடுப்பு பெண்டாக கூடாது, தலை பெண்டாக கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார முயற்சி பண்ணணும். ஹால்ட், ரெஸ்ட். இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார் ஃபுட் அண்ட் டோஸ், அதை காலுக்கும் கால் விரல் நகங்களுக்கும் பாதம் இருக்கு இல்லையா, அதற்கு உண்டான பயிற்சி இது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு தம்பி? செய்யலாமா? எஸ். கமாண்ட் இஸ் ஃபார் யூ. கேம் அட்டென்ஷன். பிபி எக்ஸசைஸ் நம்பர் 6. பொசிஷன் ரெடி. எக்ஸசைஸ் பிகின். நேராக பார்க்கணும், நேராக பார்க்கணும். மெதுவாக குனியணும். ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக போகணும். ரொம்ப நேரம் உட்காந்தா பேலன்ஸ் பத்தாது. கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து பாரு, ட்ரை பண்ணுங்கள். அந்த தொடையில் உங்கள் இருக்கிற மாதிரி பார்க்கணும். கீழே உட்காந்துனா எந்திரிக்க முடியாது. குட். நம்பர் 45 சூப்பராக செய்கிறான். அவன் என்ன செஞ்சு பார்த்துருக்கான். காலை அகட்டி வைக்கக்கூடாது தம்பி. காலை கொஞ்சம் நேராக வச்சுக்கோ. இந்த எக்ஸசைஸ் 5வது எக்ஸசைஸ் மட்டும் தான் காலை அகட்டி வைக்கணும். இதுக்கு நேராக இருந்தால் தான் கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் கிடைக்கும். நிமிந்து பார்க்கணும். நிமிந்து பாரு. கேம் ஹால்ட். கேம் ரெஸ்ட். சரிங்க, இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த வீடியோ தான் நம்ம 6வது உடற்பயிற்சி, கடைசி உடற்பயிற்சி அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த உடற்பயிற்சியை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்க. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது காலுக்கு மட்டும் உரிய பயிற்சி இல்லைங்களா?